காலையில் வேகமாக எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு எங்கே வேகமாக போய்க்கிருக்கீங்கன்னா அங்கே அப்படியே பயங்கரமாக இருக்கா. வெல்கம் பேக் டு டான் ஃபேர் விளாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. நான் இப்போ மதுரைக்கு ஸ்விக்கி ஓட்ட தான் போய்க்கிருக்கேன். அங்கே போய் என்னென்னலாம் பண்ணேன், எவ்வளோ ஆர்டர் ஓட்டினேன், இன்றைக்கி ஒரு நாளையில் எவ்வளோ எடுத்தேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி எத்தனை மணி? காலையில் 5:59. காலையில் 5:59, அதாவது 6 மணி ஆக போகுது. 6 மணிக்கு எங்கள் ஏரியாவை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாங்கள் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க ஏரியா வந்து அப்படியே பயங்கரமாக இருக்கும். எங்களுக்கு பார்த்தாலும் ஒரே பச்சை பசையில் இருக்கும். நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதா, நாராயணபுரம். ரைட் கட் பண்ணிக்கிட்டு போனோம்னா விக்ரமங்கலம் வரும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மேலக்கால் வரும். நம்ம வந்து இப்போ மேலக்கால் லைனில் போனால் தான் நம்ம மதுரைக்கு போக முடியும். நாங்கள் மலைப்பட்டி சன்ரைஸ் பயங்கரமாக இருக்குங்க. காலையில் பார்த்தீங்களா எங்கள் ஏரியா சைடு சன்ரைஸ் எங்கே அப்படியே பயங்கரமாக இருக்கா. கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் நம்ம ஊர்லேருந்து மதுரைக்கு போய் ஒரு மணி நேரத்தில் கரெக்டாக போயாச்சுங்க. நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்புனேன். இங்கே நான் மதுரைக்கு வந்து ஒரு 7 மணி போல் கரெக்டாக வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு டீயெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஸ்விக்கியில் போய் ஆன்லைன் போயாச்சு. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை 24 ஆர்டருக்கு வந்து 765 ரூபா ஃபஸ்ட் இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புக்கிங் வந்து காலையில் 5:30 9 மணி, அதுக்கப்புறம் 9 to 11, 11 to 3, 3 to 7, 7 to 11, 11 to 2 மணி. ஆனால் நான் வந்து ஒரு 10:30 வரைக்கும் தான் இன்றைக்கி நைட்டு ஓட்டுவேன். அதுக்கப்புறம் அங்கே போனோன்னா நான் ஸ்விக்கியில் ஆன்லைன் போய் ஒரு 5 நிமிஷத்துலேயே அடுத்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டரே நம்ம அம்மன் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக நம்ம அம்மன் ஹோட்டல் லொக்கேஷனுக்கு வந்து வந்தாச்சுங்க. அங்கே லொக்கேஷன் போனோன்னா ரீச் அடி பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆர்டர் வாங்க கடைக்குள்ளே போயாச்சுங்க. ஆர்டர் வாங்கிட்டு ஒரு வழியாக நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு கிளம்பியாச்சுங்க. பொன்மேனி கஸ்டமரோட லொக்கேஷனு. ஒரு வழியாக கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டு ஆர்டரை கஸ்டமர்கிட்ட கொடுத்தோன்னே அடுத்த ஆர்டரு கொடுத்துட்டாங்கங்க. சபரிஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஒரு வழியாக நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து ரீச் ஆயாச்சு. ரெஸ்டாரண்ட் வந்தோடனே ரீச்சடு பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆர்டர் வாங்க கிளம்பியாச்சு. ஆர்டர் வந்து போனோடனே ரெடி கொடுத்துட்டாங்க. அதனால் அதான் போய் ஆர்டர் வாங்கிட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பிடலாங்க. இந்த கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. எப்போயுமே இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போகும்போது வெளியே செக்யூரிட்டி வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உள்ளே போப்பான்ட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து நிர்மல் பி அந்த பிளாக்கில் போய் 3ஆவது ஃப்ளோரில் வந்து கொடுக்கணுங்க. அப்படியே லிஃப்ட்டில் போய் அப்படியே கொடுத்துட்டு வரலாங்க. டெலிவரி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து கம்ப்ளீட் டெலிவரி கொடுத்துடலாம். இப்போ அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
இப்போ நான் காலையிலேருந்து இது வந்து 2வது ஆர்டர். 2 ஆர்டர் முடிச்சிருக்கேன் வந்ததுலேருந்து. நீ அடுத்த ஆர்டரு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஆர்டர் போட்டாங்க. 3வது ஆர்டர் போட்டாங்க. 3வது ஆர்டர் வந்து 28 ரூபா கொடுத்துருக்காங்க. கடை வந்து கத்தாஸ் காஃபி கோன் போட்டிருக்கு. நம்ம வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பிடலாங்க. ஒரு வழியாக நம்ம ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் வந்து வந்தாச்சுங்க. அங்கே லொக்கேஷன் போயிட்டு ரீச்சடு பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரீச்சடு பிக்கப் லொக்கேஷன் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து செல்ஃபி கிடச்சிங்க. செல்ஃபி வந்து எப்போயுமே அப்பப்போ நம்மளோட ஃபேஸை வந்து இப்படி செல்ஃபி எடுக்க சொல்லுவோம். ஏன்னா நம்ம தான் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஓட்டுறமான்னு செக் பண்ணுவாங்க அப்பப்போ. அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம கடையை தேடுறோம். கடையை அந்த இடத்துல காணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் போடுறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் போட்டால் அவங்க எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இங்கிட்டு பார்க்குறேன். அந்த அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்து இந்த சைடில் கடையை காணோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கடை இருந்துச்சு. ஒரு வழியாக கடையை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் நம்ம ஐட்டத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. பிக்கப் கம்ப்ளீட் தான் கொடுத்துட்டு பிஜி போட்டிருக்கு. அங்கே வந்து அப்படியே நம்ம கிளம்பியாச்சு கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு. இதுக்கு முன்னாடி ஆர்டரில் வந்து நான் வந்து ரெஸ்டாரண்ட்டு போய் காஃபி வாங்கிட்டேன். ஆனால் நான் அது எத்தனை காஃபின்னு பார்க்கல. வாங்கிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, அங்கே ரெஸ்டாரண்ட்டில் கால் பண்ணி சொல்கிறாங்க 3 வந்து மிஸ் ஆயிடுச்சு, 3 வந்து கொடுக்க மறந்துட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அங்கே போய் நான் வாங்கிட்டு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் வந்து இன்ஸ்டாமார்ட் போட்டாங்க. எப்போயுமே இன்ஸ்டாமார்ட் வந்து அது ஒரு ஸ்டோர் மாதிரி. அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டாமார்ட் எப்பயும் போல் ரீச் லொக்கேஷன் கொடுத்துட்டு அங்கே இந்த மாதிரி ஸ்கேனர் மாதிரிக்கு ஆர்டர் ஒரு மாதிரி வரும். அது வந்தோடனே உள்ளே போய் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் போய் நம்ம அந்த ஸ்கேனர் வந்துச்சுல, அது ஸ்கேனரை தொட்டு அந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம கரெக்டாக ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம வந்து ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த ஆர்டர் வர வரைக்கும் நம்ம அப்படியே உள்ளே போய் வெயிட் பண்ணிக்கிருந்தோம். வெயிட் பண்ணிக்கிருக்கும் போதே அப்படியே ஒரு சவுண்டு மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சு. சவுண்டு கேட்டுருச்சு. ஆனால் அது வந்து டபுள் ஆர்டர் கொடுத்தாங்க. இதாட்டி 2 ஆர்டரில் 36 ரூபா. 2 ஆர்டருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 2 நம்பர். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 14. அந்த 14ல் வந்து முட்டை மாதிரி என்னமோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. முட்டையை எடுத்துகிட்டு அதை வந்து அப்புறமா பத்திரமா கொண்டு போகணும். அதுக்கப்புறம் 2வது ஆர்டரோட நம்பர் வந்து 18. அந்த ஆர்டரோட நம்பரை வந்து 18 நம்பரை பார்த்துட்டு அதுக்குள்ளே என்னமோ பையெலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த பையை வந்து நம்ம திரும்ப ரிட்டன் பண்ணியிருந்தோம் ஸ்டோரில். அப்படி ரிட்டன் பண்ணலைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. இந்த பைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம். உள்ளே வந்து ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது போல். அப்படியே அதை வாங்கிட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. கஸ்டமர் லொக்கேஷனில் போய் அந்த ஐஸ்கிரீம்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்டு ஷிஃப்ட்டை வந்து முடிச்சாச்சு. அப்படியே நம்ம வந்து ஸ்ரீ பாண்டியன் உணவகம் இருந்துச்சு. அங்கே வந்து அப்படியே கை கழுவிட்டு சாப்பிட உட்காந்தாச்சுங்க. காலையில் வந்து குஸ்கா தான் இருந்துச்சு அவங்ககிட்ட. காலையில் 7 மணிக்கு வந்தேன். 7 மணிலேருந்து 10:30 வரைக்கும் ஓட்டணும். இவ்வளோ நேரம் ஓட்டி எவ்வளோ எடுத்திருக்கோம்னு நீங்களே பாருங்கள். மொத்தம் 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 3 மணி நேரம் 26 நிமிஷம் வந்து காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஓட்டியிருக்கேன். 6 ஆர்டரில் 280 ரூபா எடுத்திருக்கீங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:45. இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து 11 மணிக்கு ஓட்ட ஆரம்பிப்போங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு லஞ்செல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு ஒரு வழியாக நம்ம வந்து சாயந்தரம் 4 மணி ஆகிடுச்சுங்க. 4 மணிக்கு மேலே அப்படியே நம்ம சாப்பிட கிளம்பிடலாம். அப்படியே ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு சாப்பிட வந்து கிளம்பியாச்சு. கடையில் வந்து அப்படியே பரோட்டா வந்து பார்சல் வாங்கியாச்சு. பார்சல் வாங்கிட்டு அப்படியே ஒரு இடமா நல்ல இடமா பார்த்து ஓரமாக உட்காந்து இலையை விரித்து அப்படியே நல்லா பரோட்டாலாம் பிச்சு போட்டு நல்லா சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு லாங் ஆர்டர் கொடுத்தாங்கங்க. 154 ரூபாங்க. வருண் ஃபுட்ஸுங்க. அங்கே எப்படியாச்சும் நம்ம போய் இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்படி லாங் ஆர்டராக தான் இருக்கும். ஏன்னா 154 ரூபா தந்துருக்காங்களே. ஆனால் எப்பயுமே லாங் ஆர்டர் அவ்வளோவா தரமாட்டாங்க. இன்றைக்கி வந்து லாங் ஆர்டர் தந்துருக்காங்க 154 ரூபா. வாங்க போய் பிக் பண்ணிட்டு. ஆனால் நான் அந்த
154 ரூபா பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த வருண் ஃபுட்ஸ் அவங்க வந்து மெயினில் அவங்க ரெஸ்டாரண்ட் வந்து இல்லைங்க, அவங்களோட ரெஸ்டாரண்ட்டே அவங்களோட வீடு பக்கத்தில் வச்சுருக்காங்க. அவங்களோட வீடு வந்து ஏதோ ஒரு மலைக்குள்ளே வந்து தாண்டி மலை மேட்டுக்குள்ளெல்லாம் ஏறி போய் அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப ரிஸ்க்கு. அப்படியே அட்வென்ச்சராக போய் அப்படியே ஓட்டிகிட்டு போய் அங்கே ரெஸ்டாரண்ட்டை வந்து ரீச் பண்ணோன்னே அங்கே போயிட்டு நம்ம எவ்வளோ தூரம் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய லொக்கேஷன் பார்க்கும்போது நான் இருக்க ஏரியா வந்து திருநகர்லேருந்து காமராஜர் யூனிவர்சிட்டி, அது வந்து செக்கானம் பக்கத்தில் வந்து இருக்குது. அப்படியே அது கஸ்டமர் ஆர்டர் பண்ண ஃபுட்டை வந்து பிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. அப்படியே அது மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்குங்க. அப்படியே இறங்கிட்டு ஒரு வழியாக பைபாஸ் வந்து வந்தாச்சு. பைபாஸ் வந்துட்டு அங்கேருந்து நம்ம கஸ்டமர் போகிற லொக்கேஷன் வந்து ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே நம்ம பைபாஸ்லேயே போகிற மாதிரி தான் இருக்குது. பைபாஸில் போயிட்டு கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஒரு வழியாக டின்னர் ஷிஃப்ட் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சுங்க. அப்போ வந்து ஒரு லாங் ஆர்டர் போட்டேன்னு சொன்னீங்களங்க, 154 ரூபா. அந்த ஆர்டர் வந்து கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகிறேன். அவர் வந்து என்னமோ ஆர்டர் பண்ணாராம். லிஸ்ட்டில் வந்து எனக்கு காமிச்சது வந்து வேறு என்னமோ 2 தோசை காமிச்சிருந்துச்சு. அந்த தோசை வந்து என்னமோ அவர் பை 1 கெட் 1 புரிஞ்சுக்கிட்டார் போல் ஏதோ ஒரு. ஆனால் அவர் வந்து அது வேணாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ண ஃபுட்டை வந்து நைட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டாச்சுங்க. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஏறிடுச்சு. அவர் கேன்சல் பண்ணனால அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு நைட்டு சாப்பாடு வந்து ஃப்ரீயாகவே வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஸ்விக்கி டேவை முடிச்சுட்டு எவ்வளோ எடுத்தேன்னா 1857. இது வந்து ஆர்டர் எர்னிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்சென்டிவ் ரெண்டையும் சேர்த்து 1857. அதில் பெட்ரோல் 400 ரூபா மைனஸ் 13 ரூபா டீ, காலை சாப்பாடு 50 ரூபா, மதியானம் வந்து ஒரு 60 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். அப்புறம் 25 ரூபாய்க்கு ஒரு இளநீ வந்து குடித்தேன். மொத்தம் எல்லாத்தையும் போக 1309 ரூபா அன்னைக்கோட ப்ராஃபிட்டுங்க.